Hey guys, சியான் விக்ரம் நடித்த கோப்ரா படத்தில் வர ஆதிரா ஆதிரா சாங்கில் இருக்கிற சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்தில் வர இந்த ஆதிரா சாங்கில் ஒரு லிரிக்ஸ் ஒன்று வரும். ஒருவன் அல்ல இருவன், அந்த இருவனும் இங்கே ஒருவன், உன் இருவரில் நல்லவன் ஒருவன், அதை மீறிய வல்லவன் ஒருவன் அப்படின்னு வரும். ஸோ இந்த லிரிக்ஸ் மூலியமாக படத்தில் ஹீரோ வந்து டபுள் ஆக்டர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. விக்ரம், மதி, கதிர்ங்கிற 2 கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. இவங்க 2 பேரும் மதி அப்படிங்கிற ஒரே ஆளுடைய வாழ்க்கையை தான் வாழ்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணுற விதமாக தான் அந்த இருவனும் இங்கே ஒருவன் அப்படிங்கிற அந்த லிரிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி உன் இருவரில் நல்லவன் ஒருவன், அதை மீறிய வல்லவன் ஒருவன் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். கதிர் கேரக்டர் வந்து தம்பிக்காக உயிரையே கொடுக்குற ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல கேரக்டராக அமைச்சிருப்பாங்க. இதே இது மதி வந்து ரொம்ப வில்லன் கிடையாது, தன்னுடைய லவ்வரை கொல்ல வந்தவன் அண்ணன் அப்படின்னு அண்ணனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பழிவாங்க நினைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதையுமே இந்த பாட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ஷாட்டில் ஒரு பக்கம் புக்ஸ் இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் சிஸ்டம் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க டபுள் ஆக்டருக்கு. இந்த பாட்டில் ஒரு புக்கு ஒன்று கிடைக்கும். அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிரிமினாலஜி கோப்ரா யானமுத்து அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த படத்தில் இந்த பொண்ணு கிரிமினாலஜி கோப்ரா மேத்தமெட்டிக்ஸ்னால் என்னன்னு சொல்லி ஒரு லென்த்தான ஒரு டயலாக்கை இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த ஒரு புக்கை இந்த ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. விக்ரம் வந்து போலீஸ்கிட்ட மாற்ற மாதிரி இருக்கும். அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் வீடியோவில் ஒரு ஷாட்டில் கோப்ரா கேப்சர் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகுற மாதிரி காட்டியிருப்பாங்க. விக்ரமை தலையில் தொங்க விடுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இந்த ஒரு சீனுமே இருக்கும். ஸ்னேக்ல கோப்ராங்கிற வகை வந்து பிளாக் கலராக இருக்கும். ஸோ இந்த படத்துலையுமே சரி இந்த பாட்லையுமே சரி பிளாக் கலர் பனியனும் பிளாக் கலர் பேண்ட்டும் தான் விக்ரம் போட்டிருக்கிற மாதிரி அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ஷாட்டில் பேப்பரில் வர சுடகுங்கிறத காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் இந்த சுடகுங்கிறது முக்கியமானதாக ஒன்றா இருக்கும். சுடகுல வர ஹிண்ட்டை வச்சு தான் விக்ரம் அடுத்த யாரை கொலை பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்குவார். இந்த பாட்டில் இந்த ஒரு கேமராவை காமிச்சிருப்பாங்க. இந்த கேமரா மூலமாக தான் ஒருத்தரை கொல்றதுக்காண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கேமராக்குள்ளே ஒரு நீடில் வச்சுருப்பாரு. ஸ்னேக்கு கொத்துறதை ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த கேமரா மூலமாக நீடில் வச்சு கொலை பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருப்பார் விக்ரம். அதையுமே இந்த பாட்டில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் 2 விக்ரமில் ஒரு விக்ரம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஜீனியஸாக இருப்பார், 2வது விக்ரம் ஹேக்கிங் பண்ணுறதுல ஜீனியஸாக இருப்பார். அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த ஒரு சாங்கில் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஷார்ட்டை பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் ஜீனியஸாக இருக்கிற விக்ரமை காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஷார்ட்டை பார்க்கும்போது ஹேக்கிங் ஜீனியஸாக இருக்கிற விக்ரமை காமிச்சிருப்பாங்க. இந்த இமேஜை காமிக்கும் போது தான் தலையில் கிரீடம் வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் தான் இந்த படத்தில் முழுசாக வர்ற மாதிரியும் இன்னொரு விக்ரம் இறந்து போகிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதனால தான் இவருக்கு கிரீடம் வச்சிருந்திருக்கலாம். ஒரு விக்ரம் பேப்பர் படிக்கிற மாதிரியும் இன்னொரு விக்ரம் லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க இந்த பாட்டோட லிரிக்ஸில். இந்த ஒரு ஷாட்டில் விக்ரம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. 2 விக்ரமும் ஒன்றா சந்திக்கிற இடமுமே ரயில்வே ஸ்டேஷனாக தான் இருக்கும். இந்த பாட்டோட லிரிக்ஸ் போடும்போது மேக்ஸில் சம் போடுற டெம்ப்ளேட்டை தான் யூஸ் பண்ணி லிரிக்ஸு போட்டிருப்பாங்க. இந்த ஷாட்டை பார்க்கும்போது இந்த படத்தில் விக்ரம் ஒரு கட்டத்தில் போலீஸ்கிட்ட மாற்ற மாதிரி வருவார். அப்போ தப்பிக்கிறதுக்காண்டி பாம் பிளாஸ்டர் ஏற்படுத்துகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு சுரங்க பாதையில் ஏதோ ஒரு கேஸ் இருக்கிற மாதிரி அதை ஃபயர் பண்ணுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அந்த சீனையுமே இந்த பாட்டோட லிரிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த பாட்டில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இது மாதிரி மூவியோட ஹிடன் டீட்டெயில்ஸ் மற்றும் மிஸ்டேக்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.